நம்ம இன்றைக்கி சூப்பரான கருவேப்பிலை சட்னி செய்யலாங்க. இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒரு பேன் வச்சுக்கலாம், பேனில் ஆயில் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் அல்லது கடுகெண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பூண்டு, இது கூட எது சேர்த்துட்டோம். அடுத்தது ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கருவேப்பிலை 2 கைப்பிடி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறதுல இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், இது எல்லாமே என்னென்னா ஒரு 75% 50% வந்து வதக்கினாலே போதும். ஃபுல்லாக வந்து வதக்குனிங்கன்னா கருவேப்பிலோட டேஸ்ட் போயிடும். நம்ம இந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ ஆறிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இது கூடயே நம்ம 4 வரமிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை சட்னி அரைச்சி எடுத்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து கட்டாயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோபி சுதா சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.